இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் ஒரு ஜாவித்திரி, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினக்கப்புறம் ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் 1 டேபிள் ஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருக்கலாம். கிளறினக்கப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினக்கப்புறம் வேக வச்சுருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ மட்டன் உள்ளே எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். மட்டனோட எல்லா பீஸ்லேயும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறினக்கப்புறம் மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணியை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சூப்பர். இதையும் சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசியும் தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து பாஸ்மதி அரிசியை கழுவி உள்ளே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை லெமன் நல்லா பிழிஞ்சு உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.